அடி பாவி, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கெடுத்துட்டியே. தாய் இல்லாத பொண்ணாச்சின்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. இப்படி எல்லாம் நடப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை வளர்த்து ஆளாக்கி இருக்கவே மாட்டேன். போன ஜென்ம பாவமோ என்னமோ எனக்கு பொண்ணா பிறந்து இப்படி மானத்தையும் வாங்கிட்டியே. சுந்தரம் ஐயா, இனி எக்காரணத்தை கொண்டு காவேரி இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. என் உயிரை கொடுத்தாவது காவேரி வீட்டை விட்டு போகாதபடி நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்க அனுமதி இல்லாம காவேரி கிட்ட யாருமே பேசக்கூடாது. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு தான் அன்னைக்கு என்னோட சொத்து, எஸ்டேட், ஃபேக்டரி எல்லாத்தையும் பாதுகாக்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இன்னைக்கு என் பொண்ணை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. பரமா, உன் வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நினைப்பு இருந்தா அவரை மறந்துடு. என்னம்மா கோயிலு, நீ என்ன விட்டு வேலைக்கு போகணும்னு பார்த்த, ஆனா நான் ஒண்ணு நெருங்கி வந்துட்டு இருக்கேன். ஏய், உன் கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். மைண்ட் இட். சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போப்பா. அப்பா கிட்ட கொண்டு போப்பா. அம்மா என்னம்மா சொல்றேன்? கொண்டு போப்பா. என்ன இது? என்னாச்சு? செய்யறது செஞ்சுட்டு இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்க? அட பாவீங்களா, அன்னைக்கு உங்க வீட்டு வாசப்படிக்கு வந்து என்னையா கேட்ட? என் ஆத்தா நெத்தில இருக்க அர்த்தம் இல்லாத குங்குமத்துக்கு அர்த்தம் வேணும்னு கேட்ட. அதை பொறுத்துக்காம என் ஆத்தாளை இப்படி பண்ணிட்டீங்களேயா? முத்து சத்தியமா சொல்றேன், 25 வருஷமா நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வனவாசம் போய் வாழ்ந்து காட்ட இந்த உத்தமிய உரு தெரியாம ஆக்கிட்டீங்களேயா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நாங்க வந்து உங்ககிட்ட என்னையா கேட்டோம்? சொத்தை கேட்டோமா, சுகத்தை கேட்டோமா, ஆஸ்தி அந்தஸ்தை கேட்டோமா? என்னையா கேட்டோம்? எவனுக்கு பிறந்தவன் தெரியாதவன் எல்லாருமே கேவலமா பேசுறாங்க. அந்த கலங்கத்தை போக்க வந்த எங்களை கருமாறுக்கு அனுப்பிச்சிங்களேயா? நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் ஆத்தா துடிச்சா மாதிரி நீய துடிக்கிற காலம் வந்துருச்சியா? வந்துருச்சு.
எரியிற நெருப்புல உடம்பெல்லாம் தீஞ்சப்ப கூட தான் கண்முடறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்ன அந்த பத்தினி தெய்வத்தை பலி வாங்கிட்டீங்களாடா பாவீங்களா? அம்மா அம்மா பாருமா, இத்தனை வருஷமா உன் மனசுல வாழ்ந்துட்டு இருந்த அந்த பாவி உன் முன்னாடியே இருக்கான். பாருமா பாருமா. அம்மா தெய்வானே, தெய்வானே, ஒரு ரத்தனை வந்திருக்கம்மா, பாருமா. நல்லா இருக்கீங்களா? காலம் பூரா என் கூட உன்னை வச்சு காப்பாத்தணும்னு நினைச்சேன். நீ ஊரை விட்டு போயிட்ட. உன்னை எப்படியாவது பார்க்கணும்னு நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உன்னை இந்த நிலைமையில பாப்போன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. எல்லாரும் நல்லா கேட்டுங்க. தெய்வானைய மனைவி, அவ வயித்துல பிறந்த முத்து என் வாரிசு. என்னைக்காவது ஒரு நாள் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். பார்த்துட்டேன். உங்க கையால பூவை பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. எனக்கு நம்ம முத்துவேலுக்கு பொண்ணு கேட்டு போனீங்க. அப்பா பேர் தெரியாதோன்னு சொல்லி பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க தான் அவங்க கிட்ட எப்படியாவது பேசி நம்ம முத்துவேலுக்கு அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்க. செய்வீங்களா? அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நான் பேசி முடிச்சிடுறேன். நீ கவலைப்படாதம்மா. அம்மா கொலகார பாவிங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? கொல்லுட்டு தாண்டா மத்த வேலை. என்ன நினைச்சுக்கிட்டு இந்த காரியம் பண்ணீங்க? கண்டாரோலி எல்லாம் ஒன்னால வந்ததாண்டி. கையெடுத்து கும்பிட வேண்டிய தெய்வத்தை எரிச்சு சாம்பலாக்கிட்டீங்களா? நீங்களா மனுஷங்களா இல்ல பேய்களா? செய்யறதையும் செஞ்சுட்டு இப்படி அரக்கத்தனமா நிக்கிறீங்க. அடி பாவி, அந்த புண்ணியவதி உங்ககிட்ட என்ன கேட்டா? சொத்தை கேட்டாளா இல்ல சுகத்தை கேட்டாளா? தான் வயித்துல வளர்ந்த வாரிசுக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு கேட்டா. அது கூட பொறுக்காம, ஒரு பொம்பளைன்னு கூட பார்க்காம அவளை பொசிக்கிட்டியே. நீங்களாம் விளங்குவ? காதலிச்சவனை மனசுல வச்சுக்கிட்டு அவன் கருவை தான் வயித்துல சுமந்துகிட்டு வாழவும் முடியாம சாகவும் முடியாம வெறும் பூவையும் பொட்டையும் தான் புருஷனா நினைச்சுக்கிட்டு 25 வருஷமா தியாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த தெய்வத்தை அநியாயமா கொன்னுட்டியடி. மனைவிங்கிற அந்தஸ்தோட என் மனசுல வாழ்ந்துகிட்டு இருந்த தெய்வானை எங்கேயோ இருக்கு. உன் கழுத்துல தாலின்னு ஒண்ணு கட்டிட்டேமேங்கிறதுக்காக என் இதயத்தை இரும்பாக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை நரக வாழ்க்கை. நீ பெத்த பிள்ளைங்களா நல்ல பாம்பு குட்டிங்க. நீங்க செஞ்ச பாவம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தீராது. இப்பவே போய் முத்துவேலு காலில் விழுந்து நாங்க செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேளுங்க. ஓடி போங்கடா, ஓடி. எங்களை மன்னிச்சிருப்பா. என்ன என்ன இதெல்லாம்? பொண்ணா பிறந்தவ வீடு வாச காடு கரை எதை வேணா விட்டு கொடுத்துருவா. ஆனா புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டா. எங்க என் தாலிக்கு பங்கம் வந்துருமோன்னு பயந்துதான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டா போன உசு திரும்பி வந்துருமா? இனிமேலாவது சுயநலத்துக்காக அருவாளை தூக்காதீங்க. முத்து, உனக்கும் தெய்வானைக்கும் செஞ்ச துரோகத்துக்கு பிராய்ச்சித்தமா இந்த சொத்தை பூரா உன் பேர்ல எழுதியிருக்கேன். இனிமே நீதான்ப்பா இந்த குடும்பத்துக்கு மூத்த வாரிசு. இந்த அப்பா பத்திரம். சொத்துக்காக சொந்தம் கொண்டாடவன் நான் இல்ல. இந்த உடலே ஒரு நாள் இல்லைங்கிறப்போ சொத்து எதுக்கு? நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க, நீங்களாவது சொல்லுங்க.
முத்து, இதுவரைக்கும் ஆணவக்காரியா இருந்த இவ தான் தவற உணர்ந்து அடங்கி ஒடுங்கி தெருநாயை விட கேவலமா உன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறா. பத்திரத்தை வாங்கிக்கப்பா. தலையத்தை தனியா எழுதிருந்தாலும் என் உடம்புல ஓட ரத்தம் உங்களோட தானே. வாங்கப்பா, வாங்க போலாம். ஏண்டா, எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு 60ஆம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க? அண்ணே, 60ஓட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம். யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும், சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அப்படியா? ஏண்டா மூச்சை விட்டு 2 பேரையும் விளக்குற? தள்ளி உட்கார்றான். 59 கூட ஊத்தியாச்சு, இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க. இந்த இவர் ஊத்துவாரு. நமக்கு இதுக்கிட்ட வம்பு. அண்ணே, பொண்ணு பாட்டி சொந்தம், சீக்கிரம் ஊத்துங்க, உறவு நெருங்கும். அண்ணே, குடத்தை வைங்க, அண்டாவுல ஊத்துங்க, அப்பதான் விசேஷமா இருக்கும். அது அவ்வளவு பெருசா இருக்கடா. பரவாயில்ல, ஊத்துங்க. இந்தாங்க மாலை. தாத்தா, நீயும் பாட்டி நீடூழி வாழ்க. ஐயோ, நான் இல்லைங்க, நான் கொல்லலைங்க. அப்போ அம்மா, வாழ வேண்டி இவங்களை கொன்னுட்டானே. நல்லா குத்துங்க, நுங்கு நுங்க. என்ன அநியாயமா கொன்னுட்டீங்க? யாரு? நானு. 60 கூடம் தண்ணி ஊத்துனா என்ன கட்டியா இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அப்புறம் உறவு நெருங்கும். அப்புறம் அப்புறம் கி 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 கி. ஐயோ,